என்னாச்சுப்பா? என்னாச்சுங்க? ஏங்க என்னங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியா சிம்ரன்? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க புரியல. கிருத்திகாவோட மூலமா நீ ராஜீவுக்கு இவ்வளவு பெரிய பங்கை கொடுக்க நினைச்சிருக்கல்ல, இதுக்காக நீ என்கிட்ட அதை மறைச்ச. என்னங்க அது இப்ப வந்து என்னாச்சு? உன்னோட இந்த புத்தி கெட்ட செயலால நாம எவ்வளவு பெரிய கஷ்டத்துல வந்து மாட்டிருக்கோம்னு தெரியுமா? உனக்கு தெரியுமாங்கிறேன். நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? என்ன விஷயங்கிறது சொல்லுங்களேன். நீ செஞ்ச இந்த மடத்தனமான செயலுக்கு உன்னோட பொண்ணு கிருத்திகா தான் கண்கலங்கி நிக்க போறா. ராஜீவ் செத்துட்டான் தெரியுமா? அவன் இப்ப உயிரோட இல்ல. ஐயோ கடவுளே, என்னப்பா சொல்ற? சொல்லுப்பா, ராஜீவ் செத்துட்டானா? அம்மா, மிகப்பெரிய விஷயமெல்லாம் நடந்து போச்சு. அதான் எனக்கே ஒண்ணும் புரியல. இந்த சமயத்துல நாம நம்ம பொண்ணுக்கு சமாதானம் சொல்லி ஆகணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னால மட்டும்தான் அது முடியும். உன்னால மட்டும்தான். அம்மா, நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும். ஏன்னா டிடி இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்கம்மா. டேடி எதுக்காக போலீஸ் கவலை வச்சிருக்காங்க? ராஜீவ டிடி தான் துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு ரோஷினி. இதெல்லாம் பார்க்கதான் கடவுள் என்ன உயிரோட வச்சிருக்காரா? என்னால இது தாங்கிக்க முடியல ரோஷினி. இல்ல பாட்டி, ப்ளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க. உங்க உடம்பு கெட்டு போயிடும். என் துர்காவோட நிலைமை இனிமே என்ன ஆகும்? அவ இந்த கொலை பழியிலேருந்து எப்படி வெளியில வருவாமா? ஒன்னும் ஆகாது பாட்டி, கவலைப்படாதீங்க. அடுத்து அவளை ஜெயில போட்டுருவாங்கல்ல? அம்மா, உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்கம்மா, கடவுளுக்கு தெரியும், சட்டத்துக்கும் நல்லா தெரியும். டிடி தான் பொண்ணை காப்பாத்தான் ராஜீவ துப்பாக்கியால சுட்டாங்க. இங்க பாரு ரோஷினி, நீ கவலைப்படாம தைரியமா இரு. நான் இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க மேல கேஸ் போட வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு என்ன விட சட்டம் நல்லா தெரியும். இவங்க தற்காப்பு கருதி தான் துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. அதாவது தன்னோட பொண்ணை காப்பாத்த. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு கேஸே கிடையாது. என்ன வக்கீல் சார்? இத பாருங்க குரானா சார், அதாவது இது வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கல. அதனாலதான் இந்த வழக்கை நாங்க அரசு தரப்புக்கு பரிந்துரை செய்ய போறோம். அதுக்கப்புறம் எப்படி நடக்குங்கிறத நாங்க சொல்ல முடியாது. சார், நீங்க கவலைப்படாதீங்க. மேடம், உங்களையும் சொல்றேன், நீங்களும் கவலைப்படாதீங்க. இந்த வழக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிடும். எல்லா சாட்சியங்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கு. சார், இவங்க நீங்க அழைச்சிட்டு போங்க. நான் இவங்களை ஜாமீன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், வாங்க. தேங்க்யூ. நன்றி சார். மிஸ்டர் குரானா, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உண்மையில் சொல்றேன், நான் அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. என் கையால ஒருத்தனை கொலை செய்வேன்னு நான் கொஞ்சமும்
அப்படி ஒருவேளை நான் கொலை செய்யாம இருந்திருந்தா ரோஷினிய அவன் அங்கிருந்து கீழே பிடிச்சு தள்ளி இருந்திருப்பான். என் பொண்ணை காப்பாத்த முடியாம போயிருக்கும். இனிமே என்னால கிருத்திகா முகத்துல இந்த ஜென்மத்துல முழிக்கவே முடியாது. இத பாருங்க டிடி, எது சரி எது தப்புன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நிச்சயம் நீங்க தப்பு செய்யல. உங்க இடத்துல இன்னொரு அம்மா இருந்தாலும் இப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. கிருத்திகாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ ஒரு அரக்கனை தான் நம்பிக்கிட்டு இருந்தா. இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ராஜு அழிக்க துடிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னும் சொல்லணும்னா அவனால தனக்கும் ஆபத்து இருக்குன்னு கிருத்திகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா தன்னோட மனசை எப்பவோ மாத்திக்கிட்டு இருந்திருப்பான். எப்படியும் இந்த 2 பேர் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை, எல்லாம் சரியாயிடும். அதுவும் இல்லாம நீங்க கிருத்திகா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாடி ரோஷினி, நீ அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ. ஒரு பெரிய பிரச்சனை ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேலாவது நம்ம நிம்மதியா இருப்போம். இனி நமக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நிம்மதியா தூங்க முயற்சி பண்ணுங்க. நாளைக்கு விடியும் போது அது ஒரு புது விடியலா நிச்சயமா இருக்குன்னு நாம நம்புவோம். ரொம்ப நன்றி. இது என்னைக்கும் மறக்க மாட்டேன். கிருத்திகா, கிருத்திகா, அம்மா ராஜாவை பாருமா. அம்மா, இவன் அம்மா என்னோட வாழ்க்கையை கெடுத்தா. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அழாதம்மா, அழாத, please. மேடம், பிரேத பரிசோதனை பண்றதுக்கு பாடி எடுத்துக்கிட்டு போகணும். எதுக்காக நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு கேக்குறீங்க? குண்டடி பட்டிருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல? ராஜுவை சுட்டுட்டாங்க. இன்னும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. நீங்க கொண்டு போங்க. ஆமா, நீங்க அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. எல்லாம் உன்னாலதான்டா. இன்னும் நீ வேற யாரெல்லாம் கொல்ல போற? உனக்கு ரோஷினி மட்டும் தான் முக்கியம். என்னப்பா இது? அதனாலதான் நீ என்னோட ராஜுவை கொன்னுட்ட. கிருத்திகா, உண்மையில டேடி குடும்பத்துக்கு நீ நல்ல மாப்பிள்ளையா ஆயிட்ட. பரவாயில்ல, நான் உன்னை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். என்னோட ராஜுவை கொண்டுட்டு நல்ல மாப்பிள்ளைன்னு பேர் எடுத்துட்டியடா. நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். என் உயிரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு. வேண்டாம், விட மாட்டேன். ராஜா இங்கிருந்து கொண்டுட்டு போக நான் விடவே மாட்டேன். கிருத்திகா, கேளு. கிருத்திகா, அம்மா சொல்றது கேளுமா. ஏன் இப்படி பண்ற? ராஜு கூட்டிட்டு போகாதீங்க. ராஜு, வேண்டாம். ராஜு, ராஜு கூட்டிட்டு போகாதீங்க. ராஜு, அம்மா சொல்றது கேளுமா. கிருத்திகா, ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நான் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான். அநியாயமா ஒரு உயிரை நான் பறிச்சிருக்கேன். ஒரு பொண்ணோட குங்குமத்தை நான் அழிச்சிருக்கேன். நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா தேவையில்லாத பதட்டம் தான் வரும். நடந்து முடிஞ்சதை நினைச்சு தேவையில்லாம உன் மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. அமைதியா இரு துர்கா.
விஷயத்த உலகம் எப்படி பாக்குதுன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னோட ஆதரவு உங்களுக்கு தான் ஆண்டி. உங்களை எனக்கு நல்லா தெரியும். என்னோட அத்தை என்னைக்குமே தப்பு செய்ய மாட்டாங்க. ராஜீவுக்கு இந்த தண்டனை தேவைதான். இது அவனா வரவழைச்சிட்டது. மனசாட்சி இல்லாம என் வாழ்க்கை அழிச்சா. கிருத்திகாவோட வாழ்க்கையிலையும் விளையாடுனா. 2 குடும்பத்திலையும் அவன் எந்த அளவுக்கு விளையாடினான்னு எல்லாருக்கும் தெரியும். நாம எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சிட்டான். அதுக்காக அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை தான் கொடுத்தீங்க. நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்லத்த. நான் இப்ப போய் கிருத்திகாவை பார்க்கணும். அவன் மனசு உடைஞ்சு போயிருப்பா. அவகிட்ட மனசார நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்ன நான் சொல்றது சரிதானே? அவன் எல்லாம் குலைஞ்சு போயிட்டாங்க. காலம் கடந்தா எல்லாம் சரியா போயிடும் சிம்ரன். பெரிய பாதிப்பு தான். இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு எப்பவும் ஒரு தீர்வு இருக்கும். நீ வேணா பாரு, கிருத்திகாவோட வாழ்க்கை நீ நல்லா இருக்கும். அந்த ஆண்டவன் நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கையை கிருத்திகாவுக்கு அமைச்சு கொடுக்கணும். அவளை ராஜீவ் கிட்ட வந்து காப்பாற்றத்தான் கடவுள் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காரு. இத பாருமா, நீ சூழ்நிலைய நல்லா புரிஞ்சு பண்ண. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நடந்த விஷயங்கள்ல ரோஷினி அம்மா மேல எந்த தவறும் இல்ல. அதே மாதிரி ரோஷினி மேலேயும் இல்லம்மா. இத பாருமா, நடந்த விஷயங்கள்லாம் ராஜீவோட தவறான செயலால தான் நடந்திருக்கு. வினைய விதைச்சவ வினைய அறுப்பான். அவனோட தவறான செயலால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நீ கடவுளுக்கு நன்றி சொல்லு. நம்ம பொண்ணு தப்பிச்சிட்டாமா. அவன் கையில மட்டும் காசு கிடைச்சிருந்ததுன்னா நம்ம பொண்ணை அவன் அங்கேயே சாகடிச்சிருப்பான். அத்தை, இதெல்லாம் ரோஷினி அவ தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள். அது உண்மையா இல்ல பொய்யானே நமக்கு யாருக்கு தெரியும்? உன் மருமக போய் சொல்றலா? அப்ப ராஜீவ நீ கண்மூடித்தனமா ஒரு கெட்டவன நல்லவன நம்புறியா? இத பாருமா, என்னைக்குமே அழிக்கிறவனை விட காக்கிறவன் தாமா ரொம்ப உத்தம. அந்த சம்பந்தி அம்மாவிலதான் உன்னோட மருமக இன்னைக்கு உயிரோட இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் நீ அவளுக்கு புரிய வை. இந்த விஷயத்தெல்லாம் நான் எப்படி அத்தை சொல்லுவேன்? நான் எப்படி கிருத்திகாவை சமாதானப்படுத்தவன்னு எனக்கு தெரியல. அவ என்னோட சொந்த மக. இப்ப எல்லாத்தையுமே அவ எழுந்து நிக்கிறா. ஒருவேளை ராஜு உயிரோட இருந்திருந்தா கிருத்திகாவுக்கு எது சரி எது தப்புன்னு நான் புரிய வச்சிருப்பேன். ஆனா அந்த ராஜு இப்ப உயிரோட இல்லையே. அவகிட்ட நான் என்னென்ன போய் பேசுறது? இதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். கண்ணிமிக்கிற நேரத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. ராஜீவை எதுக்காக கொல்லணும் அப்படின்னு ராஜீவ் தப்பு பண்ணான்னு தெரியல. எதுக்காக டேடி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா? டிடியோட இடத்துல ஒன்ன நீ வச்சு பாரு சிம்ரன். நீ அப்படி ஒரு முடிவு தான் எடுத்திருப்ப. ஆபத்துல இருந்து உன் பொண்ணை காப்பாத்த நினைப்பியா? இல்ல என்ன வேணா நடந்துட்டு போகட்டும்னு உன் கையை கட்டிக்கிட்டு சும்மா இருப்பியா?
அம்மா, கிருத்திகா ரொம்ப பெரிய விஷயத்தை இழந்துட்டான்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கிருத்திகா காப்பாற்றப்பட்டிருக்கா. ராஜீவ்ங்கிற ஒரு மோசமானவங்கிட்ட இருந்து அவ காப்பாற்றப்பட்டிருக்கா. நாம அவளுக்கு புரிய வச்சே ஆகணும். தப்பு என் அத்தையோடது இல்லை, எல்லா தப்புமே ராஜீவோடது தான். அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாமா? அவனுடைய இந்த நிலைமைக்கு அவன் மட்டும்தான் காரணம். துப்பாக்கி மட்டும் என் கையில இருந்திருந்தா அத்தை என்ன பண்ணாங்களோ அதையே தான் நானும் பண்ணியிருக்கேன். அதுல தப்பு இல்லம்மா. பட் இவ்வளவு நடந்திருந்தாலும் இறந்தவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் இறந்தவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணுமா? அதுதான் நம்ம கலாச்சாரம், அதுதான் நம்மளுடைய தர்மம். நம்ம அப்படித்தான் படணுமா? அதுக்கு முதல்ல நீங்க உங்களை அமைதிப்படுத்திக்கணும். என்ன காரணம் தெரியல, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுதுமா. கொஞ்ச நாளா இந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. இப்ப என்னடான்னா ஊர்ல இருக்கிற ரேவதிக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க. இன்னும் எவ்வளவு சோதனை எல்லாம் தாங்கணுமோ? மா, நீங்க ஏன் தேவையில்லாம இவ்வளவு யோசிக்கிறீங்க? எது நடக்கணுமோ அதுதாமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ரேவதி பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க, அதுக்கப்புறமா திரும்பி வரலாம். நீயும் உன்னை பாத்துக்கம்மா. கண்டிப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க பாட்டி. நீயும் நல்லபடியா இருமா. அப்புறம் ரேவதி சித்தியை கேட்டதா சொல்லுங்க பாட்டி. கண்டிப்பா நீயும் உன் மாமனார் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும். உறவுகள் சிதறனா கிடைக்காது. நான் திரும்பி வரும்போது எனக்கு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லணும். சரியா? வாங்க பாட்டி, நான் உங்களை ஸ்டேஷன்ல விட்டுட்டு கிளம்புறேன். இல்ல இல்ல, பாலாஜி எனக்கா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனே என்னை கொண்டு போய் விட்டுருவான். தேங்க்யூப்பா. உங்க உடம்ப பாத்துக்குங்க பாட்டி. பரவாயில்லையே, ரொம்ப சமத்தாயிட்டியே. இப்படிதான் இருக்கணும். உடம்பு பாத்துக்க. ஓகே பாட்டி. டைம் ஆச்சு. உடம்ப பாத்துக்கம்மா. சரிம்மா. பாய். பாய் பாட்டி. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் ராஜ். எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் பக்கபலமா நீ இருந்து எங்களுக்கு உதவி செஞ்ச. நீ ஒரு உண்மையான நண்பர் ராஜ். நான் உனக்கு நல்ல தோழன். எந்த ஒரு கஷ்டத்துலையும் நான் கூட துணையா இருப்பேன் ரோஷினி. நீ குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்பயுமே நான் கூட துணையா இருப்பேன். ஐம் சாரி, நடந்த விஷயம் எதுவுமே எவ்வளோ மோசமானதுன்னு என்னால இப்ப கூட நினைச்சு பார்க்க முடியல. அது எவ்வளோ மோசமா இருந்துச்சு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாம நடந்ததை பத்தி பேசக்கூடாது, அதுதான் இங்க சரியா இருக்கும். சரி, உனக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்கே தான் இருப்பேன், கவலையப்படாத. சங்கீதா, சியம் போயிட்டு வரமா? சரிம்மா. பாய். பாய். நீங்க இங்க? ரோஷினி மேடம், துர்கா தேவிக்கு எதிராக எங்ககிட்ட கைது வாரண்ட் இருக்கு. முதல் தகவல் அறிக்கையிலேயே துர்கா தேவி வேணும்னே தன் முழு சுயநினைவோட ராஜீவை கொன்னதா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. யார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறது? கிருத்திகா குரானா.